Hi, my dear 11th standard pasangla. Welcome to Vedantu. This is Asha ma'am here. Half yearly exam 2025 கான biology important question. பார்க்கலாமா? 12th ஸ்டாண்டர்ட்க்கு நம்ம questions இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் 11th பசங்க வந்து அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ ரெடியா இருக்கீங்களா? 11th பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாமா? எஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ இந்த ஹார்ட் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல வச்சேன். ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ எங்க கூட சேர்ந்து லைவ் கிளாஸஸ்ல படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தீம் இன்னர் கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் ஸ்டாப் பண்ண போறாங்க. ஸோ ஜான்வரிக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து 12th போர்ஷனை எடுக்க போறாங்க. ஆர் இப்பவே நீங்க 12th 11th ரெண்டும் சைமல்டேனியஸா படிச்சுட்டு இருக்கலாம். ஐ டோன்ட் நோ, நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து அப்படியும் பண்றாங்க. இப்போ 12th போர்ஷன் இப்பவே ஸ்டார்ட் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. 12th போர்ஷனை நல்லா படிச்சு சூப்பரான கட் ஆஃப் வாங்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ். ஆனா டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுமா? 11th பேசிக்ஸே தெரியாம 12th போய் என்னடா பண்றது? ஸோ 11th இருக்க பேசிக்ஸை நம்ம கத்துக்கணும்ல. இப்ப யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கவலை எல்லாம் படாதீங்க. இப்பவே தீமினல் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் வந்து ஸ்கூல்ல எல்லா 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம 11th தான் கண்டினியூ பண்ண போறோம் till this year end. அண்ட் கடைசியில வந்து 12th பேசிக்ஸோட இந்த இயரை முடிச்சுக்கலாம். ஓகேவா? டீலா? ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 1999 பே பண்ணீங்கன்னா டில் இயர் February March வரைக்கும் அதே அமௌண்ட் தான், திரும்ப நீங்க பே பண்ண வேண்டாம். இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாமா? எஸ். ஸோ பயோபாட்னியில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறதுக்கு நம்ம வீடியோக்கு கீழே மோர் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். சரியா? இதெல்லாம் தான் பயோபாட்னியோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோ ஜுவாலஜி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் இப்போதைக்கு எவ்வளவா இருக்கு? பயாலஜி எந்த அளவுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? அதை பர்சன்டேஜ் வச்சு சொல்ல போறீங்க. 25% ரெடியா, 50% ரெடியா, 75% ரெடியா, 100% ரெடியா அப்படிங்கிறத சொல்ல போறீங்க. இப்போ 75% அப்படிங்கிறது என்னன்னா, மேம் நான் எல்லாமே படிச்சுட்டேன், ஒன்ஸ் ரீகால் பண்ணா போதும் அப்படின்னா அது 75%. 50%னா நான் அரைகுறையா படிச்சிருக்கேன் மேம், எதுவுமே வந்து முழுசா படிக்கல அப்படின்னா 50. 25 அப்படின்னு சொல்லும்போது மேம் நான் புக் பேக்லயே நிறைய கொஸ்டின்ஸ் இன்னும் பெண்டிங் வச்சிருக்கேன், புக் இன் சைடு அங்கங்க தொட்டு பார்த்திருக்கேன், நான் இன்னுமே வந்து முழுசா எதையும் முடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 25%. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. சரியா? ஓகே. இப்போ 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? பயோபாட்னியோட 3 மார்க் கொஸ்டின்ஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே நான் பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ற மாதிரி கொடுக்குறேன்டா, டோன்ட் வரி. இப்போ பயோபாட்னியோட 5 மார்க் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. ஓகே. ஸோ இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் லைவ்ல வந்து டீச் பண்றேன். ஓகே. December 5 6:30, அதாவது இன்னைக்கு ஈவினிங், இந்த வீடியோ போஸ்ட் பண்ற ஈவினிங் வந்து நான் லைவ்ல இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே டீச் பண்ண போறேன். ஸோ மறக்காம லைவும் ஜாயின் பண்ணுங்க. இப்போ பயோசுவாலஜில அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 39 கொஸ்டின்ஸ். தென் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா யூ ஹாவ் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் as 3 மார்க்ஸ். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 37 கொஸ்டின் வந்து 3 மார்க்ல இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஆஃப் பயோ ஜுவாலஜி. இது வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குடா. ஓகே. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 28 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு பயோ ஜுவாலஜியில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸாக இருக்கு. பாட்னியை விட கொஞ்சம் அதிகம் தான், பட் ஸ்டில் படிச்சாதான் நம்மளால எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? எஸ். 32 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ கம்பேக் கொடுக்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? செகண்ட் மிட் டேர்ம்ல விட்ட மார்க் எல்லாம் பிடிக்க ரெடியா இருக்கீங்களா? பிடிச்சி என்னமா பண்றது, எப்படியும் பப்ளிக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பாஸ் ஆக வேண்டியதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ நினைக்கிறதுல தப்பு இல்லை, உன் நினைப்புல எந்த தப்புமே இல்லை. நானும் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அப்படிதான் நினைச்சிருப்பேன். ஆனா இப்ப நான் ஒரு டீச்சரா இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன சொன்னா நல்லதுங்கிறது எனக்கு தெரியும்ல, அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். சரியா? உங்களோட 11th போர்ஷன் மார்க்குக்கு வேணா இம்பார்ட்டண்டா இல்லாம இருக்கலாம், பேசிக்ஸை தயவு செஞ்சு நல்லா கத்துக்கோங்க. ஏன்னா இந்த பேசிக்ஸ் இல்லாம 12th நம்ம சர்வைவ் ஆக முடியாது. 12th கட் ஆஃப் வாங்குறதுக்கு அது பெரிய தடையா வந்து நிற்கும்.
12th கட் ஆஃப் வாங்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல. 11th தானே பப்ளிக் கிடையாது. 12th கட் ஆஃப் நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 11th பேசிக்ஸ் தரவு பண்ணிக்கோங்க. நாட் ஒன்லி ஃபார் பயாலஜி, பிசிக்ஸா இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோ எதுக்கா இருந்தாலும் பேசிக்ஸ் எல்லாமே 11th இருக்கு. அதை தயவு செஞ்சு தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா 12th வாங்க. ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம். அண்ட் இன்னும் நம்ம லைவ் செஷனை இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. PDF டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க.